கோவை மாவட்டம் பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த ஒற்றை யானையை வெளியேற்றுவதற்கு வனத்துறையினர் எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் என்ன? கோவை பேரூர் பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை விரட்டும் பணியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மதுக்கரை வனத்திற்கு உட்பட்ட எட்டிமலை, சீச்சிபாளையம், கரடிமலை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 30 காட்டு யானைகள் உலா வருகிறது. குறிப்பாக சீச்சிபாளையம் சுற்று வட்டார கிராமங்களில் உலா வரும் ஒற்றை காட்டு யானை அரிசி மற்றும் மாட்டு தீவனங்களை உண்பதோடு விவசாய விளைநிலை பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இதில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கரடிமலை கிராமத்திற்குள் வந்து தோட்டத்தில் இருந்த மாட்டு தீவனம் மற்றும் அரிசியை உண்டது. அப்போது அப்பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 4 பெண்கள் உட்பட்ட 5 பேரை காட்டு யானை தாக்கியுள்ளது. இதனால் யானையை கண்காணிக்க 3 தனி குழுக்கள் அமைத்து மதுக்கரை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் வெளியே வராத காட்டு யானை இன்று அதிகாலை திடீரென பேரூர் வேடப்பட்டி சாலையில் வந்தது. மேலும் அங்குள்ள நவீன் என்பவர் தோட்டத்துக்குள் வந்த காட்டு யானை மாங்காய் சாப்பிட்டு விட்டு அதே சாலையில் சென்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பின் தொடர்ந்து வந்த யானையை வெட்டும் பணியில் ஈடுபட்ட போது யானை பேரூர் தமிழ் கல்லூரியின் பின்புறத்தில் முகாமிட்டிருந்தது. பொதுமக்கள் வாகனங்கள் அதிகம் செல்வதால் யானை வனப்பகுதிக்குள் வெட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருப்பினும் ஒற்றை காட்டு யானையை நிற்கும் பகுதி மதுக்கரை மற்றும் கோவை வன எல்லைக்கு உட்பட்ட 2 வனச்சேரகர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து யானையை வெட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் கடந்த 4-5 மணி நேரமாக யானையை பேரூர் ஆண்டிபாளையம் சிறுவாணி சாலை பகுதியில் சுற்றித் திருந்தவாறு தற்போது பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் சொட்டையாண்டி குளத்துக்கு அருகே செல்லும் போது யானை ஆக்ரோஷத்துடன் ஒருவரை குச்சி தூக்கி வீசும் வீடியோ தற்போது ஒளிபரப்பி வருகிறது. தொடர்ந்து யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் சுற்றித் திரிவது மதுக்கரை வனத்துறையினருக்கு தெரிய வரும் என்ற அப்பகுதியில் பேசி வருகின்றனர் பொதுமக்கள். இருந்த போதிலும் யானையை கண்காணிக்க தவறிய நிலையில் தற்போது பேரூர் சுற்று வட்டார பகுதிக்குள் யானை அங்குமிங்கும் ஓடியதால் பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அரளி அடித்து ஓடத் தொடங்கினர். ஒரு சிலர் வீட்டை விட்டு ஓடி வெளியே நின்று விட்டனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் பேரூர் செட்டிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சொட்டையாண்டி குளத்து அருகே காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் அங்குமிங்கும் ஓடியது. பின்னர் எதிரே வந்த ஒருவரை குச்சி தூக்கி வீசியது. அதில் அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காட்டு யானையை கண்காணிக்க தவறிய வனத்துறையின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொதுமக்கள் ஆக்ரோஷத்துடன் கூறி வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்தவர் கோவை செல்லுபுரம் பகுதியைச் சேர்ந்த மருதமுத்து, வயது 65 என்பது தெரியவந்துள்ளது. அவர் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.